Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் சூப்பரான கொத்துக்கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி ரைஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய தக்காளி பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் லேசாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா நம்ம எதுவுமே வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறியை கழுவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த மசாலாவோட அந்த கொத்துக்கறியும் நல்லா கலந்து வதக்கி விடணும். ஒரு 4-5 நிமிஷமாவது இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ஓரங்களில் லேசாக எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு இதை வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ அடுத்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்போட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ இதில் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 2/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரு 1/2 கப்போட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்ல சூப்பராக கொத்துக்கறின்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். நல்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சேர்த்த 1/2 கப்போட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தேன். அதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ கடைசியில் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான கொத்துக்கறி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.